என் தங்கப்பிள்ளையே, பங்குனி மாதத்தினுடைய இந்த வெள்ளிக்கிழமையில் உன் தாயானவள் உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன். என்னை மதித்து இந்த வாக்கினை நீ கேட்கும் பட்சத்தில் உன் தாயானவள் நான் உன் இல்லத்திலேயே நிரந்தரமாக தங்கியும் விடுவேன். என்னை உன் இல்லத்தில் தங்க வைப்பதற்கும் இந்த வராகி என்னை உன் இல்லத்திற்குள் வரவழைப்பதற்கும் நீ செய்ய வேண்டிய விஷயம் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். உண்மையான அன்போடும் நேர்மையான செயல்களோடும் என்னை நீ வரவழைக்க வேண்டும். அதை மட்டும் நீ செய்து விட்டால் போதும். வேறு எந்த விஷயத்தை பற்றியும் என் குழந்தை நீ பெரிதாக யோசிக்க வேண்டாம். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில், உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த சூழ்நிலைகளில் எப்பொழுதும் என் குழந்தை நீ நல்லதை பற்றி யோசித்து கொண்டிருக்கும் பட்சத்தில் உனக்கான அத்தனை நல்ல விஷயங்களும் உன்னை தேடி வருவதை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள முடியும். எல்லாவற்றிற்கும் மேலாக நமக்கு யாரும் இல்லை என்று சொல்கின்ற உனக்கு நான் இருக்கிறேன் என்பதனை உணர்த்துவதற்காகவே நான் உன் இல்லத்தில் வந்து அமரப்போகின்றேன். பல செயல்கள் உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்க போகின்றது. உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை கொடுக்க போகின்றது. என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று சொல்லி என் பிள்ளை கண் கலங்கி நின்று கொண்டிருந்த நேரங்களில் எல்லாம் என்ன நடந்தாலும் சரி, அந்த இடத்தில் நான் உன்னை காத்திடுவேன் என்பதனை உனக்கு நான் ஒவ்வொரு முறையும் நினைவுபடுத்தி கொண்டிருக்கின்றேன். கஷ்டங்கள், இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உன்னை பாடாய்படுத்தி எடுத்த பொழுதெல்லாம் இதையெல்லாம் தாண்டி என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நீ எந்த விஷயத்தை அடைய நினைக்கின்றாயோ அந்த விஷயத்தை நீ உறுதியாக அடைந்துவிட முயற்சி செய்யும் பொழுது இவையெல்லாம் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட விஷயங்களானாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளானாலும் இதிலிருந்து நீ அடைய நினைக்கின்ற உன்னுடைய வெற்றிகள் எப்பொழுதும் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். இதுவரையிலும் என் குழந்தைக்கென நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவாக புரிந்து கொள்வது உண்மை என்றால், உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நொடிகள் அத்தனையும் உனக்கே உனக்கானதாக முழுமையானதாக மாறப்போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உன் வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்து உனக்கான சந்தோஷத்தை ஒரு சேர தந்துவிட நினைக்கின்ற இந்த வெள்ளிக்கிழமை உன் வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்க போகிறது. ஆசைப்பட்ட விஷயங்கள் தன் கைகளுக்கு வந்து சேரவில்லை என்றவுடன் ஒட்டுமொத்தமாக தன்னுடைய ஒட்டுமொத்த நம்பிக்கையையும் இழந்து நிற்கிறாயல்லவா? இதைத்தான் நீ செய்யக்கூடாது என்று நான் ஒவ்வொரு முறையும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் நீ இந்த வராகியினுடைய பிள்ளை அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது எதிலும் நீ முழுமையாக உன்னுடைய நம்பிக்கையை இழந்துவிடக்கூடாது. எந்த விஷயத்திலும் முழுமையாக நீ எந்த ஒரு சந்தோஷத்தையும் தொலைத்து விடக்கூடாது. உன்னோடு நான் இருப்பதும் உனக்காக நான் வருவதும் என்றும் எந்த நிலையையும் தாண்டி உனக்கான மகிழ்ச்சியை நினைவுபடுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எல்லாவற்றிலும் நமக்கு என்ன வேண்டும், எது வேண்டாம் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சந்தர்ப்பங்களும் இந்த சூழ்நிலைகளும் என்றும் என்றென்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை அவ்வளவு சுலபமாகவெல்லாம் யாருக்கும் எதையும் காண்பித்து கொடுக்கவில்லை. அவ்வளவு சுலபமாகவெல்லாம் யார் முன்னிலையிலும் எந்த விஷயத்தையும் கொண்டு வந்து நிறுத்தவும் இல்லை. ஆனால் அவரவர் படுகின்ற கஷ்டங்கள், அவரவர் உழைப்பு இதற்கெல்லாம் சேர்த்து வைத்து அவர்களுக்கான அத்தனை நல்லதும் அவர்களை வந்து சேர்கிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நான் உனக்கு தர நினைக்கின்ற வெற்றிகளை நீ எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னுடையது என்று உறுதியெடுக்கும் பொழுது உனக்கான அத்தனை சந்தோஷங்களும் உன்னை தொடர்ந்து வருவதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். உன்னோடு நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்க நினைத்தாலும்
அதையெல்லாம் உன்னால் உறுதியாக பெற முடியும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நல்ல மாற்றங்களை அடைய வேண்டும் என்று நீ நினைக்கின்ற பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கை மேலும் பல நன்மைகளை உனக்கு கொடுக்கும். மேலும் பல சந்தர்ப்பங்களை உனக்கு உருவாக்கி தரும். எதையும் கடந்து நீ வாழ்ந்து விட்டால் போதும் என்ற எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்தால் அதுவே போதும். நிறைவாக உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். யாரெல்லாம் உன்னை வாழ்ந்துவிட மாட்டாய் என்று சொன்னார்களோ, யாரெல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையில் எதுவும் கிடைக்காது என்று சொன்னார்களோ, யாரெல்லாம் இதுவெல்லாம் ஒருபொழுதும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான அறிகுறிகள் இல்லை என்று சொன்னார்களோ, இவர்கள் முன்னிலையில் என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். மனது பதற்றமடைகிறதா? தேவையில்லாத விஷயத்தை பற்றி சிந்திக்கிறதா? அம்மாவின் முகத்தை பார். உன்னுடைய அத்தனை கஷ்டங்களும் உன்னை விட்டு பறந்து போகும். இப்பொழுது அம்மாவின் முன்னால் பறந்து கொண்டிருக்கின்ற இந்த பட்டாம்பூச்சிகளை பார்க்கும் பொழுது மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் வெளியேறி உனக்குள் ஒரு அமைதி பிறக்கும் அல்லவா? அந்த மன அமைதியைத்தான் உனக்கு நான் கொடுக்க நினைக்கின்றேன். தேவையில்லாத சிந்தனைகளும் எண்ணங்களும் உன்னை இந்த வாழ்க்கையில் அடுத்தது என்னவென்று யோசிக்க விடாமல் உனக்கு எதையும் கொடுக்காமல் இருந்து விடுகின்றது. நீ நினைத்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த மாற்றங்களையும் உறுதியாக கொடுக்கும். இல்லாது போனால் எப்பேற்பட்ட நிலையிலும் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எதுவுமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாற்றங்களை யாருக்கு தெரிகிறதோ, இந்த மாற்றங்கள் வந்தவுடன் சட்டென்று யாருக்கு புரிகின்றதோ அவர்களுக்கு மட்டுமே இந்த வாழ்க்கையில் பல நன்மைகளை உணரக்கூடிய திறமை இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். யார் என்ன சொல்கிறார்கள், யார் என்ன செய்கிறார்கள் என்பதை எல்லாம் விடுத்து இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பது மட்டும் உன் நினைவில் இருக்க வேண்டும். எதிர்பாராத மாற்றங்களும் எதிர்பாராத திருப்பங்களும் உன்னை இந்த வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும். நீ சொன்னதை விடவும் சிறப்பான விஷயங்களை எல்லாம் உன் தாயானவள் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பாள் என்பதனை நீ முதலில் நம்ப வேண்டும். நம்பிக்கை ஒன்றுதான் நீ வேண்டியதை எல்லாம் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்ற மிகப்பெரிய ஆயுதம் என்பதனை மறந்து விடாதே. இடைஞ்சல்களையும் இன்னல்களையும் உருவாக்குகின்ற உலகம் மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய இடத்தில் அவர்களின் மனதை கலைக்கின்ற உலகம். உனக்கு ஒரு கஷ்டம் வருகிறது, இன்னொருவரோடு மனஸ்தாபம் வருகிறது என்றால் அந்த மனஸ்தாபத்தை குறைத்து அவர்களோடு உன்னை சேர்த்து வைப்பதை விடுத்து மனஸ்தாபங்களை இன்னமும் அதிகப்படுத்தி அந்த உறவிடமிருந்து உன்னை பிரிக்க நினைக்கின்ற உலகம் இது என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நமக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டும். நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்கிறேன், நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடத்துகிறேன் என்பதில் எப்பொழுதுமே நீ கவனமாக இருக்க வேண்டும். என் குழந்தையே, மாற்றங்களை தருகின்ற பொழுதிலெல்லாம் இந்த மனிதர்கள் உன்னை தேடி வந்து வேண்டும் என்றே பல துன்பங்களை கொடுத்து கொண்டுதான் இருப்பார்கள். வேண்டும் என்றே உனக்கு இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து தந்து கொண்டுதான் இருப்பார்கள். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பது எல்லாம் உனக்கு தெரிய வரும் பொழுது இந்த சூழ்நிலைகள் அத்தனையும் உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வேண்டும் என்றே அடுத்தவர்கள் வாழ்க்கையில் இடைஞ்சல்களை மட்டுமே உருவாக்க நினைக்கின்ற இவர்களுக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் மண்டையில் நிச்சயமாக ஏறுவது கிடையாது. இவர்களுக்கு நிச்சயமாக தான் நினைத்ததுதான் சரி என்றும் தான் செய்வதுதான் சரி என்றும் நினைக்கின்ற குணம் இருக்கும் பொழுது இதையெல்லாம் கடந்து என் பிள்ளை நீ வாழத்தான் வேண்டும் என்கின்ற நிலைக்கு நீ வந்து விட்டாயல்லவா? உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது?
உன்னைச் சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்து கொண்டிருக்கின்றது என்பதனை எல்லாம் நீ சரியான புரிதலில் எடுத்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத நேரங்களையும் எதிர்பாராத தருணங்களையும் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற இந்த தாயானவளை நீ எப்பொழுதும் வணங்கி நல்லபடியான ஒரு வாழ்க்கையை நோக்கி நீ அழைத்துச் செல்லும் பொழுது எந்த நிலையிலும் நான் உன்னோடு பயணிக்கிறேன் என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதனை உன்னால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியும். இதுவரையிலும் நான் சொன்னது ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சி படுத்தக்கூடிய விஷயங்கள் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நொடிகளும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற உன்னதமான விஷயங்களும் என்றும் என்றென்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பது உன் நினைவில் இருந்து விட்டால் அது போதும். சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் புரிந்து கொண்டு நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கை இனிமேல் நமக்கு நல்ல விஷயங்களை கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். உன்னோடு எதையும் எதிர்பார்க்கின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் எல்லாமுமே சற்று கடினமான விஷயமாகத்தான் மாறியிருக்கின்றது. எல்லா விஷயங்களையும் நீ எதிர்கொள்வது என்பது உனக்கு மிகுந்த வேதனைகளாகத்தான் இருக்கின்றது. எதை எப்படி கையாண்டு இந்த வாழ்க்கையை எப்படி நாம் வாழப்போகிறோம் என்பதில்தான் உனக்கான அத்தனை விஷயங்களும் அடங்கி இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலை மாறி இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சூழ்நிலைகளும் மாற்றம் கொண்டு உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் சிலவற்றை நீ சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது இவை எல்லாமுமே உன்னை என்னவாக மாற்றுகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனையும் முதலில் தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும். எப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடந்துவிட்ட இந்த நேரத்தில் இந்த வராகி உன் இல்லத்தில் இருந்து இதையெல்லாம் உனக்கு சரி செய்து கொடுக்க வேண்டும் என்கின்ற முடிவுக்கு நான் வந்துவிட்டேன். இனி யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது நான் உன் இல்லத்தில் இருப்பதை. நான் உன் இல்லத்தில் இருந்து உனக்கு செய்யக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் உணர்ந்திட்டாயானால் உனக்கு அத்தனை நன்மைகளும் சரியாகவே நடக்கும். உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களும் உன்னை நல்வழிப்படுத்தி கொண்டே இருக்கும். எதையும் நினைத்து என் பிள்ளை இந்த வேளையில் நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் எந்த விஷயங்களையும் கவனத்தில் கொண்டு நீ துன்பப்பட்டு கொண்டிருக்காமல் உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை மட்டும் நீ உணர்ந்து விட்டால் அது போதும். எப்பேற்பட்ட இக்கட்டான நிலையையும் கடந்து நான் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைப்பேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். உனக்காக எதிர்வருகின்ற ஒவ்வொரு துன்பங்களையும் நான் இருந்து நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். இனி எப்பொழுதும் உனக்கு பெருமகிழ்ச்சிதான் தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நொடிகளும் உனக்காக நான் வருகின்ற இந்த நேரங்களும் இனி என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தட்டும். இதையெல்லாம் உணர்ந்து கொண்டால் நீ நினைத்தால் கூட இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் விட்டுவிட முடியாது. நீ நினைத்த வெற்றியை அடையும் வரை நீ போராடி கொண்டுதான் இருப்பாய். நீ நினைத்த வெற்றி உனக்கு கிடைக்கும் வரை நீ எந்த இடத்திலும் தவறிவிட மாட்டாய். சரியான வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். சரியான நேரமும் உனக்கு வாய்க்கும். இந்த வராகியின் அன்பும் உன்னை தொடர்வதை உன்னால் புரிந்திடவும் முடியும். யார் யார் என்ன சொன்னார்கள், யார் யார் எப்பேற்பட்ட விஷயங்களை இந்த வாழ்க்கையில் செய்தார்கள், எப்பேற்பட்ட துன்பங்களை உனக்கு கொடுத்தார்கள் என்பதனை எல்லாம் நினைத்து யாரையும் பழிவாங்க நினைக்காமல் நீயாக இந்த வாழ்க்கையை வாழ பழகி கொண்டால் அதுவே போதும். ஏனென்றால் அவர்களுக்காக உன் நேரத்தை ஒதுக்காதே. அதை தெய்வம் பார்த்து கொள்ளும். இவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்பதனை தெய்வம் நின்று செய்யும். அதனால் இதையெல்லாம் நீ கணக்கில் கொள்ளாமல் உனக்கான விஷயங்களை எல்லாம் உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டால் அது போதும். அது உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்கே உனக்கான அத்தனை நன்மைகளையும்
உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ உறுதியாக புரிந்து கொள்வாய். எதற்கும் கலங்காமலிரு. நான் இருந்து அத்தனையையும் உனக்கு சரி செய்து கொடுத்து விடுவேன். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.